இல்லை அந்த அந்த பெண் குழந்தைகள் என்ன கருத்து சொன்னாங்க? ஒரு சொல்றாரு, அதாவது அதாவது தூய்மை பணியாளர்கள் குப்பை பொறுக்கிறவனெல்லாம் 3 கொண்டாட்டி வச்சிருக்கிறான், என் தலைவன் வச்சா என்னன்னு கேட்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண்ணுக்கு ஐயா சொன்னது நீங்க சொல்ற மாதிரி இல்ல. இல்ல விபச்சாரி சொல்லல, விபச்சாரிகளை போல அந்த குழந்தை எப்படி நீங்க ஒருத்தர் எப்படி 3 கொண்டாட்டி வச்சுக்கலான்னு ஒரு குழந்தை சொல்லுது, அதை நீங்க ஊடகத்துல எல்லாம் போட்டு சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறீங்க? ஒரு தலைவன் 3 மனைவி வச்சுக்கலாம்னு நீங்க அதை பரப்புறீங்களா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? உலகத்துல எந்த உலகத்துல இல்ல 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 அவர் அப்படி சொல்லல, நீங்க தவறா சொல்றீங்க. பொன்ராஜ் ஐயா மாதிரி அப்துல் கலாமுக்கே ஆலோசனை இருந்தவருக்கு நம்ம போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? நீங்க புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அவர் சொன்னதுதான், கறவை மாடு, கிராமப்புற மேம்பாட்டுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எல்லா திட்டங்களையும் போயஸ் கடன்ல வந்து கொடுத்து ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டுல எல்லா திட்டங்களுக்கும் முன்மாதிரியா ஆலோசகரா இருந்தவர் எங்க ஐயா பொன்ராஜ் ஐயா, அப்துல் கலாம் ஐயா. அவரை போய் நீங்க இந்த வழக்கில் கைது செய்து ஏதோ சாதாரண குற்றவாளி போல நடத்துறதுக்கு விஜய் எத்தனித்தால் அந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? அந்த குழந்தைகளை பெண் குழந்தைகளா என் கணவனை விட நான் விஜயை நேசிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கட்டிய கணவனை விட விஜயை நேசிக்கிறாங்கன்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? ஊடகம் இதெல்லாம் அனுமதிக்கலாமா? முதல்ல இதெல்லாம் நீங்க அவங்களை கைது செய்து சிறைப்படுத்தி இருக்கணும். எது எப்படி பண்படுத்துவீங்க? இல்ல எதை பண்படுத்தி? அப்ப தலைவன் தானே பண்படுத்தணும். ஆமாய்யா அல்லையா, இப்ப நீங்க பண்படுத்துறது யாரு? தலைவர் விஜய் தானே பண்படுத்தணும். விஜய் தான் பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும். ஆனா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தன்னுடைய கட்டிய மனைவியை விட்டுட்டு, தன்னுடைய ஈன்ற குழந்தைகளை விட்டுட்டு இன்னொருவரை, யாரெல்லாம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சொல்றாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, நயினார் சொல்றாரு, ஒரு நடிகையோடு தொடர்படுத்தி சொல்றாரு, அந்த வீட்டுல இருப்பாரு. அடுத்த நாள் திருமணத்துக்கு நீங்க அவரை அழைச்சிட்டு வர்றீங்க, உங்க மனைவியை அழைச்சிட்டு வந்தார் விஜய். அப்ப நீ என்ன சமூகத்துக்கு அடையாளப்படுத்துறீங்க? யாரோடு வேண்டுமானாலும் திருமண உறவை மீறி விதிக்கு புறம்பா வாழ்க்கை நடத்துற ஒருவரை நீங்க நாட்டின் அரசியல் தலைவராகவும் நாட்டின் ஆளுகிற ஆட்சி தலைவராகவும் முதலமைச்சராக கொண்டு வருவீங்க. அதுக்கு பொன்ராஜ் ஐயா கேள்வி கேட்டா வழக்கு பதிவு செய்வீங்களா? என்ன நாடு இது? எதை நோக்கி நகர்றோம் நம்ம எல்லாரும்? ஆகவே இப்ப எங்க ஐயா எங்க குமரன் சொன்ன மாதிரி தான் இந்த தமிழ் சமூகம் ஒரு குடும்ப ஒரு ஒழுங்கு முறையோட செயல்பட்டு இருக்கிறத நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப பெண்கள் மது வருதலாம், யாரும் விரும்பியோட வாழலாம், ஆண்கள் மது வருதல விரும்பியோட வாழலாம்னா இந்த தமிழ் சமூகமோ அல்லது இந்திய நாட்டினுடைய பண்பாடு எதை நோக்கி நகர்கிறது? ஆகவே எங்கள் பொன்ராஜ் ஐயாவை அவர் அந்த அந்த சீரழிவை தடுத்து நிறுத்துவதற்கான சமூக பற்றுறுதியோடு களத்துக்கு வந்து கருத்தை சொன்ன பொன்ராஜ் ஐயாவை அவரையே நீங்க மிரட்டி பாக்குறீங்க, வழக்கு பதிவு செய்றீங்க. வழக்குகள்லாம் எங்க பொன்ராஜ் ஐயா அஞ்ச மாட்டார். இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய அரசு, தமிழ்நாடு அரசே, காவல்துறையே அவர் மீது பதிவுப்பட்ட வழக்கை, பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெறணும்னு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாகவும் ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டின் மக்களின் சார்பா எங்களுடைய அரசுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த வழக்கு பதிவு செய்ததுக்கு விஜய்க்கு முதலமைச்சரை கண்டிக்கிறேன்.